வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஸோ இதில் கம்மியான இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். ஆனால் அதில் இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் உறுதியாக எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த தமிழ் இலக்கணத்தில் ஒருமை பன்மை இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் நம்ம வேர் டு ஸ்டடியில் 3 இயலில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ 8th இயல் 7 இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே போல் 8th இயல் 9ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது 9th இயல் 5ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் ஒரு ஃபுல்லாக ஒரு இலக்கணத்தோட ஒரு ஃபுல் டாபிக்குமே நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை. அங்கே ஒரு பர்டிகுலர் இடத்துல இப்போ மொழியால் ஆழ்வோம் இதில் அங்கே வந்து ஒருமை பன்மை இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இடையில வந்து ஒரு சின்ன உங்களுக்கு தெரியுமா இந்த கான்செப்ட்ல அந்த ஒருமை பன்மை சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை மட்டும் நம்ம தெளிவா தெரிஞ்சுட்டாவே போதும். கண்டிப்பா இதுல இருந்து 1 மார்க் உறுதியா நம்ம எடுக்க முடியும். ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப 8th ஸ்டாண்டர்ட்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. எதிர்மறை சொற்கள் அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஒருமை பன்மைக்கு இப்ப நான் காமிக்கக்கூடிய இந்த ஒரு பிடிஎஃப்ல உள்ள இன்ஃபர்மேஷனை நீங்க நல்லா தெளிவா தெரிஞ்சுட்டாவே போதும். ஓகே, ஸோ நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ அதை நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. வாய்ப்பு இருந்தால் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அது 2வது விஷயமா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் முழுமையாக அது வந்து உங்களோட ஓன் நோட்ஸு அதை நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் நோட் பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுக்கும்போது தான் நிறைய குயிக்காக வந்து மைண்டில் நீங்கள் நிலைநிறுத்திக்குவீங்க. ஸோ அதுதான் இங்கே முக்கியமானது. நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம என்னத்தை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது தெரியாது. அதை எடுத்து பார்த்தா தான் உண்டு. இல்ல பேப்பர் அப்படியே ஏதாவது ஒரு மூலையில இருந்தாதான். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் நீங்க இதை நீங்க நல்லா ரீட் பண்ணி பொறுமையா ஒரு தடவைக்கு 2 தடவை ரீட் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் நோட்ஸ் ஷார்ட் நோட்ஸ் எழுதும் போது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, ரைட். ஸோ அது மட்டும் இல்லாம நான் சொல்ற இன்ஃபர்மேஷனை நல்லா தெளிவா நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா, ரைட். இப்போ இங்க எதிர்மறை சொற்கள் அப்படின்னு மென்ஷன் பண்றோம். இங்க எதிர்மறை சொற்கள் அப்படிங்கிறது இப்போ ஒரு எக்ஸாம்பிளே கொடுத்துருக்காங்க. ஆனா அது தவறானது தான். இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்போ வந்தது நீ அல்ல, அப்போ நீ அல்ல நீ இல்ல அப்படின்னு சொல்றாங்களா, அப்ப அதுதான் வந்து எதிர்மறை சொற்கள் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகே, இது கரெக்டா இது வந்து இல்லையா அப்படிங்கிறத பின்னாடி நம்ம பார்ப்போம். ஆனா எதிர்மறை சொற்களா சொல்றாங்க. பார்த்தது நான் அல்ல, அப்ப நான் இல்ல அப்படின்ட்டு எதிர்மறையா சொல்றது. நான் படித்த புத்தகம் இது அல்ல, இந்த மாதிரி இதுவும் நான் படிக்கல அப்படின்னு சொல்ற எதிர்மறை சொற்கள் என்றெல்லாம் பேசுகிறோம். இவையெல்லாம் சரியான தொடர்கள் அல்ல. ஓகேவா, எதிர்மறை வினைமுற்றுகள் பல உண்டு, அவற்றை இடம் அறிந்து பயன்படுத்த வேண்டும். இப்ப இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப இங்க வந்தது நீ அப்படின்னு வந்துட்டு அல்லன்னு சொல்றாங்க. மறுபடியும் நான் மென்ஷன் பண்ணிட்டு அல்ல அப்படின்னு நோட் பண்றாங்க. அடுத்து இது அல்ல அப்படிங்கறது நோட் பண்றாங்க. அப்ப இங்க மாதிரி வேற வேற இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பொதுவா வந்துட்டு தன்மை முன்னிலை படர்க்கை அப்படி சொல்றாங்கல்ல. இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் அப்படிங்கிற நோட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்ல தான் இங்க நம்ம தமிழ்ல தன்மை முன்னிலை படர்க்கை ஸோ இந்த 3 கேட்டகரியில வரும், 3 இடங்கள்ல வரும். இப்ப தன்மை அப்படின்னா பார்த்தோம்னா அது ஒருமை இல்லை. இப்ப நான் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது ஒருமை. ஓகே, ஃபர்ஸ்ட் இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்பதான் இதுக்கு தேவையான அந்த எதிர்மறை சொற்கள் என்ன போடணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒவ்வொன்றா புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா, இப்ப ஒருமை அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது தன்மையில ஒருமை அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் அப்படிங்கிற வார்த்தை வரும். அதே இது பன்மையில பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு சொல்றோம்ல, அதான் ஒருமை பன்மை அப்படின்னு சொல்றது. இப்ப பன்மை அப்படிங்கிறதுல நாம் அப்படின்னு வரும். அப்ப நாம் அப்படின்னு சேர்ந்தோம்னா என்ன, எல்லாரும் சேர்ந்தது நாம் நமக்குள்ளே பேசுறது. ஓகே, அப்ப இங்க நாம் அல்லோம் அப்படிங்கிறது அது அடுத்தது வரும். அடுத்து நான் சொல்றேன். அதுக்கு அடுத்தது முன்னிலையில இருக்கப்ப நீ அப்படின்ட்டு யாராவது ஒரு ஃப்ரெண்டை பார்த்து நம்ம பேசுவோம், நம்ம எதிரெதிரா பேசுவோம். ஓகே, அப்ப முன்னிலை நமக்கு முன்னாடி இருக்க நண்பனை பார்த்தோ இல்ல யாராவது ஒரு நபரை பார்த்தோ நம்ம பேசுவோம். அங்க ஒரு நபர் கூட இருக்கலாம். அப்ப அது ஒருமை. அந்த ஒருமைன்னு வந்துச்சு அப்படின்னா நீ அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இன்னும் நம்ம அந்த எதிர்மறை சொற்கள் வரல, அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதே போல நம்ம முன்னாடி நிறைய பேர் நிக்கலாம். ஓகே, அப்ப அவங்க பன்மை. ஓகேவா, அப்ப பன்மையில நீவீர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஓகேவா, அதுக்கு அடுத்தது இப்போ நம்மளை பத்தியோ இல்ல நமக்கு முன்னாடி இருக்கவங்களை பத்தியோ பேசாம
இப்போ வேற ஒரு ஃப்ரெண்டை பத்தி, அது அவங்க வந்து ஆணா இருக்கலாம் அல்லது பெண்ணா இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம். அப்ப ஆண் பால் அப்படிங்கிறப்ப பையன் சமமா நம்ம பேசுறோம் அப்படின்னா அவங்க ஆண் பால். அப்ப ஆண் பால் அப்படின்னா அவன் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ண. ஓகே, ஸோ அவன் பண்ணானா, அவன் செஞ்சானா, இந்த மாதிரி நம்ம கேட்போம். அதே இது பெண் பாலா இருந்தா அவள் அப்படிங்கிறது இருக்கும். இப்ப இந்த இடத்துல இந்த நீ, நீ வீர், அவன், அவள் அப்படிங்கிற இடத்துலலாம் வந்து வேற ஏதாவது ஒரு, இப்போ இங்க அவன் அவள் அப்படிங்கிற இடத்துல வேற ஏதாவது ஒரு பேர் வந்தாலுமே கூட அது ஆண்பால் அப்படிங்கிற கேட்டகரியில தான் வரும். ஓகேவா? இப்போ கண்ணன் அப்படிங்கிறது இப்போ இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டா பின்னாடி எக்ஸாம்பிள் மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ ஏதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுத்து கண்ணன் அல்ல அப்படிங்கிற மாதிரி கான்செப்டோ இல்ல கண்ணன் என்ன வரும் அப்படிங்கிற கான்செப்டோ கேட்பாங்க. அதே இது இப்போ அவள் அப்படிங்கிறதுல இங்க இங்க வேற ஏதாவது ஒரு நேம், பெண்ணோட நேம் மென்ஷன் பண்ணி கூட இங்கே அதோட எதிர்மறை சொல் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அடுத்து பலர்பால் அப்படிங்கிற போது நம்ம முன்னாடி இல்ல, நமக்குள்ள இருக்கவரும் கிடையாது, வேற ஒருத்தவங்க. ஓகே, ஸோ அதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஓகே, அவர் அப்படிங்கிறது. அதே இது ஒன்றன் பால், இந்த ஒன்றன் பால் அப்படிங்கிறது இந்த 3 அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அது உயர்தனையை குறிக்கக்கூடியது. ஓகே, உயர்தனையை இப்போ வந்து மனிதர்கள்ல அவங்க ஆண் பாலா இருக்கலாம் அல்லது பெண் பாலா இருக்கலாம் அல்லது எல்லாரும் சேர்ந்து வேற ஏதாவது ஒரு குரூப் பத்தி நம்ம சொல்றதா இருக்கலாம். அதே இது இங்க பாத்தீங்க அப்படின்னா அக்ரிணை. இப்ப ஏதாவது ஒரு செடி கொடி, அதே போல விலங்குகள் இல்லாத இல்ல அப்படின்னா ஏதாவது உயிர் இல்லாத ஒரு பொருளை பத்தி பேசும்போது அதுலயும் சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு வரும். அதை நம்ம என்ன சொல்றோம், ஒன்றன் பால், ஒரே ஒரு பொருளை வச்சு ஒரே ஒரு விலங்கோ ஒரே ஒரு தாவரமோ இந்த மாதிரி நம்ம சொல்றது ஒன்றன் பால். அதுக்கு அக்து அப்படிங்கறத நம்ம சொல்லலாம், அன்று அப்படிங்கறது நம்ம சொல்லலாம். ஓகேவா? அக்து அன்று இந்த மாதிரி கான்செப்ட்ல அதுல இந்த அக்துங்கிற இடத்துல வந்து ஏதாவது ஒரு பேர் வரலாம். இப்ப மரம் அன்று இல்ல அந்த ஒரு விலங்கு அன்று, இந்த மாதிரி நம்ம அந்த அக்து அப்படி நம்ம சொல்லலாம். அதே போல பலவின் அப்படிங்கிற கான்செப்ட்ல நிறைய இருக்கும், அக்ரிணையில நிறைய இருக்கும். அதான் அவை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப அந்த அவை அல்ல, இந்த மாதிரி கான்செப்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இங்கதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே இருக்கு. அதனாலதான் இந்த ஃபர்ஸ்ட் நான் உங்கள்கிட்ட நான் இதை சொல்லியிருக்கேன். புரிஞ்சுக்கலாம்? இப்ப இதுக்கு அடுத்து எதிர்மறை வார்த்தை நம்ம என்ன போடணும் அப்படிங்கிறத இங்க நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிளானதான். இந்த ரூலை நீங்க நல்லா தெளிவா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த எழுத்து பிழை, ஒருமை பன்மை இதெல்லாம் நம்ம ஈஸியா சரி பண்ணிட முடியும். கரெக்டா என்ன மாதிரி வார்த்தைகள் நம்ம போடணும் அப்படிங்கிறது இது மூலமா நம்மளுக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சிடும். இதை கத்துக்கிட்ட பின்னாடி அகைன் இங்க என்ன வரணும் அப்படிங்கிறத நம்ம கிளியரா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ரைட். இப்ப இதுக்கான எதிர்மறை எழுத்து, இப்ப தன்மை முன்னிலை படற்கையில சிங்குலர் ப்ளூரல் வந்துச்சு அப்படின்னா என்ன வார்த்தை? ஸோ இப்பதான் நீங்க ரொம்ப முக்கியமான இந்த கான்செப்ட்கே நீங்க வர்றீங்க. இப்போ தன்மையில ஒருமை அப்படின்னு, அப்ப நான் என்ன பத்தி சொல்றேன், நான் அப்படிங்கிற, இப்ப நான் அதை பண்ணல அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா நான் அல்லேன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். நான் அகைன் இதுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு குழு இருக்கா அப்படிங்கிறத அகைன் அதை நான் ரிப்பீட் பண்ணுவேன். ஏன்னா இந்த சின்ன இன்ஃபர்மேஷனை நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா தெளிவா நம்ம ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு எல்லா நேரங்களும் நல்ல ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை நீங்க முழுசா நீங்க கவனிங்க. இது சம்பந்தமா என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அதை நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்தது பன்மை. இப்ப நாம் அப்படிங்கிற கான்செப்ட், நாம், நாங்கள் இந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், அல்லோம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நாம் அல்லோம். இப்போ இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா நான் அப்படிங்கிற போது இங்க நான் அல்லேன் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேவா? நான் அப்படிங்கிற போது. அதே போல நாம் அப்படிங்கிற போது லோம் அப்படின்னு வரும், அல்லோம் அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போ இதுலயே வந்து ஓரளவுக்கு இந்த ரைமிங்கா இருக்க மாதிரி இருக்கும், இதுக்கு அப்படியே மேட்ச் ஆகிற மாதிரியே இருக்கும். ஓகேவா? அடுத்தது இப்போ முன்னிலை, நமக்கு முன்னாடி இருக்க பர்சன்ல அவங்க சிங்குலரா இருக்கலாம் அல்லது புளூரலா இருக்கலாம். சிங்குலர் அந்த ஒருமையா இருந்தா நீ அல்லை அப்படின்னு சொல்லணும். ஓகே, எல்லாத்துலயுமே ஆ வரிசை தான் நம்ம சொல்றோம், நீ அல்லை அப்படிங்கிறதா நம்ம சொல்லணும். அதே போல பன்மை, பன்மையில இருந்தது அப்படின்னா நீ வீர் அல்லீர் அப்படின்னு. ஓகே, நீ வீர் அல்லீர். ஓகேவா? நீ வீர் அல்லீர் அப்படின்னு ஓரளவுக்கு அப்படியே ரைமிங்கா வருதா? இப்ப நாம் அப்படிங்கிற போது அல்லோம் அப்படின்னு இருந்துச்சு, நீ வீர் அப்படின்னு இருக்கும்போது இங்க அல்லீர் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இப்ப இதே இது படற்கை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா படற்கையில ஆண்பால். ஓகே, யாராவது ஒரு பையனை பத்தி நம்ம சொல்றோம் அப்படின்னா அவன் அதை பண்ணல, அப்ப அவன் அல்லன். ஓகே, அவன் அல்லன் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேவா? சோ அப்ப இங்க வா வரிசை வரும்போது இங்க அந்த லா வரிசை எல்லாம் வந்துருது. ஓகே, ரைட். அடுத்து பாருங்க, பெண்பால்ல இன்கேஸ் யாராவது ஒரு
பெண்ணை பத்தி அவங்க அதை பண்ணல அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்றாங்க. அவள் அல்லல். ஓகே, அப்ப இங்கேயே பார்த்தோம் அப்படின்னா இங்க அதோட பால் நம்மளுக்கு தெரியும், ஆண் பாலா அல்லது பெண் பாலா அப்படிங்கிறது இங்கேயே நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ எந்த அளவுக்கு நம்ம கவனமா நம்ம பார்க்கணுமோ அந்த அளவுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பார்த்தாலுமே கூட இந்த க்ளூ கண்டிப்பா நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பலர்பால். இப்ப பலர்பால் அப்படிங்கிற போது மொத்தமா இருப்பாங்க, வேற யாராவது ஒரு குரூப்பை பத்தி நம்ம சொல்றோம், மொத்தமா ஆட்களை பத்தி நம்ம சொல்றோம். அப்ப அவர்கள் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் வரலாம். அப்ப அல்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அவர் அல்லர் அப்படிங்கிறது. ஓகே, இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ஒரு ஒரு உயர்ந்த ஒரு தலைவரை பத்தி சொல்றாங்க அப்படின்னா அந்த தலைவர் சிங்குலரா இருந்தாலுமே கூட, ஒருமையில இருந்தாலுமே கூட அவருக்கு மரியாதை கொடுக்குற விதமா அதான் நம்ம மரியாதை பன்மை அப்படிங்கிற கான்செப்ட்ல இந்த அல்லீர் அப்படிங்கிறதும் அல்லர் அப்படிங்கிறதும் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதை நம்ம பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம், எக்ஸாம்பிள் பார்க்கும்போது கிளியரா தெரிஞ்சிடும். இப்போ அக்ரிணையில ஒன்றன் பால் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரே ஒரு பூனை, இந்த பூனை தான் வந்து பால் குடிச்சிட்டு போயிடுச்சா அப்படிங்கிற கேட்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்லலாம், அது இல்லை அப்படின்னு சொல்றது அது அன்று, அன்று அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். புரிஞ்சுங்களா? ஸோ அன்று அப்படிங்கிறது இந்த சிங்குலருக்கு அக்ரிணை இதுல பயன்படுத்துறது. ஓகே, அதே போல பலவின் பால் மொத்தமா இப்போ ஆடுகள் மாடுகள் அப்படிங்கிற போது அவை அப்படிங்கிற வார்த்தையில் வரலாம். அல்லது இந்த மாதிரி அங்க வந்து மாடுகள் ஆடுகள் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாவே அது பலவின் பால் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது ப்ளூரல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அல்ல அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களால இந்த ஒருமை பன்மையை ரொம்ப ரொம்ப தெளிவா எழுத முடியும். இப்ப நீங்க மேல அவங்க ஸ்டார்ட் பண்ண வார்த்தைக்கெல்லாம் வாங்க. வந்தது நீ அப்படிங்கிறது இருக்கு. ஓகே, அப்ப நீ அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா முன்னிலையில ஒருமை. ஓகே, அப்ப ஒருமை, அப்ப நீ அப்படின்னு வந்துச்சுன்னா அல்லை அப்படின்னு வந்திருக்கணும். அப்ப புரிஞ்சுங்களா? அப்ப இங்க என்ன வந்திருக்கணும், அல்லை அப்படின்னு வந்திருக்கணும். அடுத்தது பார்த்தது நான் வந்திருக்கு. ஓகே, அப்ப நான் அல்லேன் அப்படிங்கிறதா இங்க வரணும். ஓகே, ஆனா இங்க அல்லேன் வந்துருச்சு. ஸோ அப்போ அல்லேன் அப்படிங்கிறதான் இங்க கரெக்டானது. அதுக்கு அடுத்தது நான் படித்த புத்தகம் இது அல்ல அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு விஷயம் கவனிங்க, படித்த புத்தகம். ஓகே, புத்தகம்ங்கிறது ஒரு அக்ரிணை, அந்த அக்ரிணைன்னு இருந்தாலும் அதுவும் வந்துட்டு ஒரு ஒருமை. ஓகே, அப்போ ஒன்றன் பால் அப்படின்னு சொல்லுவோமா? ஓகே, ஒன்றன் பால்னா அந்த புத்தகம் அன்று அப்படிங்கிறதா நம்ம சொல்லணும். அல்லன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ அன்று அப்படிங்கிறதா நம்ம சொல்லணும். ஓகேவா? ஸோ என்றெல்லாம் பேசுகிறோம், இவையெல்லாம் சரியான தொடர்கள். ஓகே, இப்போ தொடர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு ஒரு உயிரற்ற, அதாவது அக்ரிணை இதுதான். அங்க நம்ம என்ன பண்ணலாம், இது ஒரு பலவின் பால் தான். அப்ப தொடர்கள் அல்ல அப்படிங்கிறது இதுக்கு சரியான வார்த்தையாவே இருக்கும். அப்ப இது தொடர்கள் அல்ல அப்படின்னு நம்ம நோட் பண்ணிக்கலாம். இது சரியான தொடர்கள் அல்ல அப்படிங்கிறத இவங்க ஃபர்ஸ்ட் இதைத்தான் குறிச்சிருக்காங்க, கொடுத்து இதுல இது சரியா தப்பா அப்படிங்கிற விஷயத்த தப்பு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது நம்ம மறுபடியும் இங்கேயே நம்ம செக் பண்றோம். எதிர்மறை வினைமுற்றுகள் பல உண்டு. ஓகே, ஸோ அப்போ இதுல இருந்தே நீங்க இதை லேர்ன் பண்ண பின்னாடி நீங்க மறுபடியும் இந்த வார்த்தையெல்லாம் நீங்க இந்த சென்டென்ஸ்லாம் நீங்க கவனிக்கும் போது கண்டிப்பா என்ன மிஸ்டேக் அதுல இருக்கு அப்படிங்கிறத அதோட தன்மை முன்னிலை படர்க்கை வச்சு ஒருமை பன்மை வச்சு உங்களால அது தேவையான வார்த்தை கரெக்டான வார்த்தையை உங்களால நோட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை லேர்ன் பண்ண பின்னாடி உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல என்னென்ன அப்படின்னு பாருங்க. இப்போ இதுல இந்த வேறு, உண்டு, இல்லை இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் மூவிடத்திற்கும் ஐம்பாலுக்கும் வரும் அப்படின்ட்டு பொதுவான சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதுல நம்ம வந்து அதை கண்டினியூஸா என்ன சென்டென்ஸ் இருக்கோ அது நம்ம அதுக்கு பொருத்தமா என்ன சென்டென்ஸ் இருக்கோ அது அப்படியே தான் இருக்கும். இதுக்கு நம்ம ரூல் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? இப்போ அடுத்தது கவனிங்க, பிழைகளை திருத்தி எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை செய்தது நான். ஓகே, அப்ப நான் அன்றுன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நான் அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன வரணும், அல்லேன் அப்படிங்கிறது வரணும். ஓகே, ஸோ நான் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா என்ன வரணும், அல்லேன் அப்படின்னு வரணும். அடுத்து நெக்ஸ்ட், சாரி, பானையை உடைத்தது கண்ணன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே வந்து இந்த அல்லை, அன்று, அல்ல இந்த மாதிரி எதிர்மறை சொற்கள் வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்க வார்த்தை தான் நம்மளுக்கு முக்கியமான குழு. அதை வச்சுதான் இங்க சென்டென்ஸே வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, அந்த அஃது முன்னாடி இந்த மாதிரி வருதுல்ல, இதெல்லாமே அந்த அவன், அவள்,
அவர், இந்த மாதிரி வர்றது எல்லாமே முன்னாடி பேரா இருக்கலாம், அல்லது இந்த மாதிரி வார்த்தைகளா கூட இருக்கலாம். அதுக்கு கரெக்டான வார்த்தைகளை வந்து எதிர்மறை வார்த்தைகளை நீங்க இங்க நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கண்ணன் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு ஆண் பால். ஓகேவா? அப்ப கண்ணன் என்னன்னு வரணும்? அவன் அல்லன் அப்படின்னு மென்ஷன் பண்ணனால கண்ணன் அல்லன் அப்படிங்கறதான் கரெக்டான வார்த்தை. ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, கண்ணன் அல்ல அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ப அல்ல அப்படிங்கிறது பதிலா அல்லன் அப்படிங்கறதான் கரெக்டான வார்த்தை. புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப முக்கியமானது. நீங்க அதை லேர்ன் பண்ண பின்னாடி இதை கையோட இதை நீங்க முழுமையா ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நீங்க அந்த கான்செப்டையும் முழுமையா புரிஞ்சுக்கிட்டேன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த மலர் அப்படிங்கிறது ஒரு ஒன்றன் பால். ஓகே, அப்ப மலர் ஒன்றன் பால் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு போடணும்? இப்ப மறுபடியும் நீங்க பாருங்க, ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டைம் நம்ம காமிச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதை பார்த்து கரெக்டா நோட் பண்றதுல தப்பு இல்லை. அப்போ ஒன்றன் பால் அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன வரணும்? அன்று அப்படிங்கிறதா வரணும். அப்போ மலர் அன்று அப்படிங்கிறது தான் கரெக்டான வார்த்தை. புரிஞ்சா? ஸோ இதுதான் வந்து நீங்க அந்த ரூலை கரெக்டா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். அதை நீங்க இப்ப இந்நேரம் வந்து நீங்க அதை நோட் பண்ணி வச்சிருக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். ஓகே, என்ன போடணும்? அன்று அப்படிங்கிறது போடணும். அதுக்கு அடுத்தது சித்தர்கள் செயற்கை விரும்பியவர்கள். இப்போ சித்தர்கள் செயற்கை விரும்பியவர்கள் அப்படிங்கிற போது இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பலவின் பால். அப்ப பலவின் பால்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? பலவின் பால் அப்படிங்கிறது அக்ரியம் சொல்றது பலர்பால். ஓகே, பலர்பால் அப்படிங்கிறது. ஓகே, இப்ப பாருங்க, பலர்பாலுக்கு நம்ம என்ன போடணும்? பலர்பாலுக்கு நம்ம அல்லர் அப்படிங்கிறது தான் கரெக்டானது. அல்லர் அப்படிங்கிறது தான் கரெக்டானது. ஸோ அதனால நம்ம இங்க என்ன பண்ணணும்? அல்லர் அப்படிங்கிறது தான் இங்க நோட் பண்ணணும். அங்க நீங்க என்ன கொடுத்துருக்காங்க? அல்லோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அல்லோம் எதுக்கு வரும்? அல்லோம் பார்த்தோம் அப்படின்னா தன்மையில பன்மை வந்துச்சு அப்படின்னா, ஓகே, தன்னிலையில பன்மை வந்தது அப்படின்னா அல்லோம். இப்ப நாம் அல்லோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தான் வரும். ஆனா இங்க பார்த்தோம் அப்படின்னா பலர்பால். அப்போ விரும்பியவர்கள் அல்லர் அப்படிங்கிறது தான் கரெக்டான வார்த்தை. புரிஞ்சுங்களா? இப்ப இதே போல அல்லை அப்படிங்கிறது எங்க வரணும்? அல்லை அப்படிங்கிறது நமக்கு வந்து முன்னிலை ஒருமையில வரணும். ஓகே, நீ அல்லை அப்படின்னு சொல்றதுக்கு தான் இங்க வரணும். ஓகேவா? அதே போல அல்ல அப்படிங்கிறது என்ன? பலவின் பால் வர இடத்துல கடைசியா நம்ம பார்த்தோம், பலவின் பால் வர இடத்துல அல்லங்கிற வரணும். அதே இது அன்று அப்படிங்கிறது எதுக்கு வரணும்? நம்ம இந்த அக்ரிணையில ஒன்றன் பாலுக்கு வர வேண்டியது அன்று அப்படிங்கிறது. அப்ப இதுல இருந்தே உங்களால நல்லா தெளிவா புரிஞ்சுக்க முடியும். மறுபடியும் உங்களுக்கு ஒரு பிராக்டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க, இதையும் நீங்க பாருங்க. இப்போ நாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ புத்தகங்கள் அப்படிங்கிறது தான் இங்க நீங்க கவனிக்க வேண்டியது. புத்தகங்கள்ங்கிறது என்ன? இது ஒரு அக்ரிணை. அதுல வந்துட்டு என்ன பன்மையா வந்துருச்சு, புத்தகங்கள் அப்படின்னு வந்துருச்சு. அதனால இவை அல்ல அப்படிங்கறதான் கரெக்டானது. அப்ப அந்த ரூல் நீங்க நல்லா தெளிவா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது உங்களோடு வருவோர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால இது பார்த்தோம் அப்படின்னா இந்த நாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இங்க அல்லோம் அப்படிங்கிற இந்த கடைசி வார்த்தை, இந்த அல்லோம்ங்கிறது எதுக்கு வரும்? தன்மையில் உள்ள வளர்ப்பாலுக்கு வரும். அதாவது பன்மைக்கு வரும், தன்னிலை உள்ள பன்மைக்கு வரும். அப்போ நாம் அப்படிங்கிறதுல தான் என்ன வரும்? அல்லோம் அப்படிங்கிறது வரும். ஸோ அதனால இங்க நம்ம என்ன பண்ணணும்? நாம் அப்படிங்கிறதான் போடணும். இதுதான் கரெக்டானது. ஓகே, அடுத்து மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள். இப்ப இதுல விரும்பியவள் அப்படின்னா யார சொல்றாங்க? ஒரு பெண்பால். இந்த மணிமேகலை சொல்றாங்க. ஓகே, அப்ப இது பெண்பால். அப்ப இது வந்து என்ன படர்க்க எந்த கான்செப்ட் தானே? தேர்ட் பர்சன் கான்செப்ட் தானே? அப்போ பெண்பாலை குறிக்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? அல்லல் அப்படிங்கறத நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அதே இது ஆண்பால்னா அல்லன் அப்படிங்கிறது. புரிஞ்சுங்களா? ஸோ அந்த ரூலை நீங்க நல்லா தெரிஞ்சிட பின்னாடி உங்களால இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணும்போது நல்லா தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? அடுத்தது ஈ மொய்த்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன. இதுல வந்து ஈ மொய்த்த பண்டங்கள். அப்ப பண்டங்கள் அப்படின்னா இது ஒரு அக்ரிணை, ஒரு ஸ்வீட்டை பத்தி சொல்றாங்க. அது எப்படி இருக்கு? ப்ளூரல்ல இருக்கு. ஓகேவா? பன்மையில இருக்கனால அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? லாஸ்ட்ல அல்ல அப்படிங்கறதா கரெக்டானது. ஓகேவா? அதுக்கு அடுத்து லாஸ்ட் என்ன? இந்த நிலத்துக்கு உரிமையாளர். இப்ப இந்த நிலத்திற்கு உரிமையாளர் டேஸ் அல்லைன்னு நான் நோட் பண்ணியிருக்காங்க.
அப்ப அல்லை அப்படிங்கிறது என்ன வரும், முன்னாடி நீ அப்படிங்கிறதா. அப்போ நமக்கு முன்னாடி இருக்கவங்களை பத்தி பேசுறோம், அவங்க ஒரு சிங்குலர், அப்ப என்ன வரும், அல்லைன்னு வரும். அப்ப நீ அல்லை அப்படிங்கிறதான் இதுக்கு சரியான வார்த்தை. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா நீங்க அதை நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது 8th ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு இயல் 7ல மென்ஷன் பண்ணது. இப்ப அதே இது இயல் 9ல நோட் பண்ணிருப்பாங்க. ரொம்ப கம்மியான இன்ஃபர்மேஷன் தான். என்ன அப்படின்னா, இந்த தான் தாம் இந்த 2 சொற்கள் எது ஒருமை எது பன்மை அப்படிங்கிற கான்செப்ட்ல இங்க கிளியர் பண்ணிருப்பாங்க. அதுக்கு சம்பந்தமான எக்ஸாம்பிள் இங்க கொடுத்திருப்பாங்க. அதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்க தான் என்பது ஒருமையை குறிக்கும். இப்ப இந்த தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல, இந்த தான் வந்து என்ன, ஒருமையை குறிக்கும். அதே இது தாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த தாம் பார்த்தோம்னா பன்மையை குறிக்கும். அப்ப எது ஒருமை எது பன்மை அப்படிங்கறது இதுல கிளியரா மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்ப இதுக்கு அடுத்தது அந்த தான் அப்படிங்கிறது எப்படி எப்படிலாம் மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒருமை தொடர்கள்ல எப்படி எப்படிலாம் மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தான், தன்னை, தன்னால், தனக்கு, தனது, ஓகே, இந்த மாதிரி எப்படி வேணா மாறும். இது எல்லாமே என்ன, இது ஒரு ஒருமை தொடர்கள் அப்படிங்கிறதா. அதே போல தாம் எப்படிலாம் மாறும் அப்படின்னா, தாம், தம்மை, தம்மால், தமக்கு, தமது, ஓகே, இது எல்லாமே பன்மை தொடர். அதாவது நீங்க என்ன நல்லா ஷார்ட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த இன்னும் அல்லது நா வரிசை வந்துச்சு அப்படின்னா இது ஒருமை. இப்ப நான் அப்படிங்கிறது ஒரு ஒருமை தானே. அதே இது இம் அல்லது மா அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா, இம் அல்லது மா வந்துச்சு அப்படின்னா இது பன்மை. புரிஞ்சுங்களா? சோ அப்ப நாம் அப்படிங்கிறது ஒரு பன்மைங்கிறதுனால அதே போல இம் அப்படின்னு வந்தது அப்படின்னாவே இதுவும் பன்மை. இது உங்களால புரிஞ்சுக்க முடியுதுல? ஓகே, இப்ப எடுத்துக்காட்ட கவனிங்க. தலைவர் தமது கையால் பரிசு வாங்கினார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல தலைவர் தமது அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்ப இங்க தமது அப்படிங்கிறது ப்ளூரலுக்கு வரணும், பன்மைக்கு வரணும். ஏன்னா இங்க தமது அப்படிங்கிறது இங்க நோட் பண்ணியிருக்காங்கல்ல, இது பன்மை தொடர் தானே. ஆனா தலைவர் அப்படிங்கிறது அவரு ஒரு சிங்குலரா இருந்தாலும், தலைவர் என்பது ஒருவரை குறித்தாலும் இது மரியாதை பன்மை ஆகும் அப்படிங்கிற. அப்ப மரியாதை பன்மையில நம்ம என்ன பண்றோம், தமது அப்படிங்கிற அந்த பன்மை தொடருக்கு நம்ம மென்ஷன் பண்றோம். புரிஞ்சுங்களா? தமது கையால் பரிசு வழங்கினார். அடுத்து மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான். இப்ப மாணவன் அப்படிங்கிறது ஒரு சிங்குலர். ஓகே, அப்ப இங்க ஒருமை. அப்ப இங்க வந்து என்ன வரும், மாணவன் தனது அப்படிங்கிறதா. இதுல இன்னொரு ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எது ஒருமை எது பன்மை அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலுமே கூட சூட்டபிளான வார்த்தையை நம்ம நோட் பண்ணணும். இப்போ மாணவன் நம்ம தன்னை கையால் பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ண முடியுமா, அல்லது தான் கையால் பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத யூஸ் பண்ண முடியுமா? அதே போல தன்னால் கையால் பெற்றுக்கொண்டார் அப்படி. அப்போ நம்ம இந்த ஒருமை அப்படின்னு தெரிஞ்சுட்டாலுமே கூட இந்த 5 வார்த்தைகள்ல எது கரெக்டான வார்த்தை அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு சூஸ் பண்ண தெரியணும். ஓகேங்களா? இது ஒண்ணு. இப்ப அதே இது ப்ளூரல்ல பாருங்க, மாடுகள் தமது தலையை ஆட்டின. ஓகே, அப்ப மாடுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ப்ளூரல். ஓகே, பன்மை. அப்போ இங்க தலையை ஆட்டின அப்படிங்கிற போது மாடுகள் அதனோட தலையில, அதனாலதான் தமது தலையை ஆட்டின அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கு. அதே இது கன்று அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சிங்குலர், ஒருமை. ஓகே, அப்ப இந்த ஒருமை அப்படிங்கிற போது இங்க தனது அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். தனது தலையை ஆட்டியது, இங்க ஆட்டின அப்படிங்கிறது ப்ளூரலை மென்ஷன் பண்ணது, ஆட்டியது அப்படிங்கிறது சிங்குலரை மென்ஷன் பண்ணது. புரிஞ்சுங்களா? ஸோ இதுதான் நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப இதே போல இங்கே எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க, அதுவும் கரெக்டானது நம்ம நோட் பண்ணலாம். இப்ப சிறுமி அப்படிங்கிறது ஒரு சிங்குலர், ஒருமை எத்தனை குறிக்கிறாங்க. அப்போ தனது கையில் மலர்களை வைத்திருந்தால், இதுதான் கரெக்ட். அடுத்து அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தமது உழைப்பை நல்கினார். ஆனா அம்பேத்கர் அப்படிங்கிற சிங்குலர் தானே. ஆனா இவர மரியாதை நிமித்தம் காரணமா என்ன பண்றோம், மரியாதை பன்மையில தமது அப்படிங்கறது மென்ஷன் பண்றோம். புரிஞ்சுங்க? தமது அப்படின்னு நம்ம நோட் பண்றோம். இது இங்க நம்ம தனது அப்படின்னு நோட் பண்ணோம். அதே இது இங்க உயர்ந்தோர், உயர்ந்தோர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் வந்து நம்ம மரியாதை நிமித்தமா தம்மை தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார். அப்போ இதுல மூணாவதா நம்ம என்ன, தான்ங்கிறது ஒருமை, அந்த வரிசையில என்னென்ன வரும், என்னென்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல
தமது தாம் அப்படிங்கிறது ஒரு பன்மை. அது சம்பந்தமா என்னென்ன வார்த்தைகள் மாறுபடும் தெரிஞ்சுக்கிட்டோம். மூணாவதா என்ன தெரிஞ்சுக்கணும், அந்த மரியாதை பண்புல என்ன விஷயங்கள்லாம் நம்ம மாத்துறோம் அப்படிங்கிறதையும் இங்க எக்ஸ்ட்ரா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதையும் நல்லா கவனிச்சுக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இவை இவை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு பிடித்த நூல். அப்ப இது இவை அப்படின்னு வந்துச்சு அப்படின்னாவே அக்ரிணையில ஒரு பன்மை. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு பிடித்த நூல்கள், அது இவைதாம் அப்படிங்கிறது தான் இதுக்கு கரெக்டானது. ஓகேவா? ஸோ தாம் இவைதான் அப்படிங்கிறது சிங்குலரை குறிக்கக்கூடியது, இவைதாம் அப்படிங்கிறது கரெக்டானது. அடுத்து குழந்தைகள். குழந்தைகள் அப்படிங்க பாத்தீங்க அப்படின்னா இதுலயும் ப்ளூரல் வருது, பன்மை. அப்ப தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்தனர். அப்ப தம்மால் அப்படிங்கிறதா இதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா. நீங்க ஃபர்ஸ்ட் அந்த தன்னிலை முன்னிலை படர்க்க எந்த கான்செப்ட்ல வரக்கூடிய எதிர்மறை சொற்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் தான், தமது ஆர் தான், தாம், இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் எப்படி மாடிஃபை ஆகும், அதுல எது சிங்குலர் எது ப்ளூரல், அதாவது எது ஒருமை எது பன்மை அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? இப்ப இந்த தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அது நம்ம என்னங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்க, முதியவர் ஒருவர் தனது கால்களில் செருப்பில்லாமல் தன்னால் இழுக்க முடியாத வண்டியை இழுத்து சென்றார். அதனை கண்ட கிருஷ்ணா தம்முடைய சித்தப்பாவிடம் அவருடைய காலணிகளை கொடுக்குமாறு கூறினால், அவரிடம் விலையுயர்ந்த காலணிகள் தான் இருந்தன, எனவே தனது வேறு காலணிகளை பிறருக்கு தருவதாக சித்தப்பா கூறினார். ஸோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? ஸோ இதுல நல்லா கவனிங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் முதியவர் ஒருவர், இங்கதான் நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. ஏன் அப்படின்னா, முதியவர் அப்படிங்கறதுனால அவர் ஒருவரா இருந்தாலுமே கூட மரியாதை நிமித்தம் காரணமா நம்ம தனது அப்படிங்கிறதுக்கு பதிலா என்ன போடணும், தமது அப்படின்னு நம்ம போடணும். ஓகே, ஸோ இது இந்த மரியாதை நிமித்தம் காரணமா யாருக்கு நம்ம மாத்துறோம் அப்படிங்கிறது நீங்க கொஞ்சம் கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதை கொஞ்சம் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும். அதுக்கு அடுத்தது கால்களில் செருப்பு இல்லாமல், இங்கேயும் தன்னால் அப்படிங்கிற வார்த்தை என்ன, நம்ம மரியாதை நிமித்தமா தமதுன்னு மாத்தினால இது தம்மால் அப்படின்னு மாறும். தம்மால் இழுக்க முடியாத வண்டியை இழுத்து சென்றார். அதனை கண்ட கிருஷ்ணா, கிருஷ்ணா அப்படிங்கிறது ஒரு பையனை குறிக்கிறது. ஓகேவா? அது சிங்குலர். அப்போ ஒருமை அப்படிங்கிறது தம்முடைய அப்படிங்கிறதுக்கு பதிலா என்ன வரணும், தன்னுடைய அப்படின்னு வரணும். ஓகே, தன்னுடைய அப்படின்னு வரணும். இதுதான் கரெக்டானது. நெக்ஸ்ட் சித்தப்பாவிடம் அவருடைய காலணிகளை கொடுக்குமாறு கூறினான் இந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். ஓகே, இங்க நம்ம விஷயம் இல்லை. அவரிடம் விலை உயர்ந்த காலணிகள் தான் இருந்தன. இப்போ காலணிகள் அப்படிங்கிறது ஒரு பன்மை சொல், அதாவது பலவின் பால் அப்படிங்கிற கான்செப்ட்ல. அப்ப இங்க என்ன வரும், தான் அப்படிங்கிறதுக்கு பதிலா தாம், காலணிகள் தாம் இருந்தன அப்படிங்கறதான் இது கரெக்டானது. ஓகேவா? எனவே தனது அப்படிங்கிறத, அப்ப இங்க தனது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இங்க ப்ளூரல் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம இவர் பெரியவருங்கிறதுனால, அதாவது சித்தப்பா அப்படிங்கிறவர்கிட்ட மரியாதை நிமித்தமா பேசுற மாதிரி. அப்ப தனது அப்படிங்கிறப்ப தமது அப்படின்னு வரணும். தமது வேறு காலணிகளை பிறகு தருவதாக சித்தப்பா கூறினார். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் தான் நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். எங்க சிங்குலர் வரும் எங்க ப்ளூரல் வரும் அப்படிங்கிறத நீங்க இதுல இருந்து தெரிஞ்சிருப்பீங்க. அதுக்கு அடுத்தது 9th ஸ்டாண்டர்ட்ல ஒரே ஒரு பாக்ஸ்ல மட்டும் தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஒருமை பன்மை பத்தி சொல்லியிருப்பாங்க. அது என்ன அப்படிங்கிறத பாருங்க. இப்போ இங்க ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான், அன்று அல்ல அப்படிங்கறதெல்லாம் எப்படி யூஸ் பண்றாங்க. அன்று அப்படிங்கிறது ஒருமைக்காகவும், ஓகே, ஒருமைக்கும், அல்ல அப்படிங்கிறது பன்மைக்கும் உரியன அப்படின்னு சொல்லிட்டு, பழம் அப்படிங்கிறது இது பழம் அன்று அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பழம் வந்து ஒரு ஒருமை. அப்ப என்ன சொல்லுவோம், அதுக்கு அன்று அப்படிங்கறதான் கரெக்டான வார்த்தை. அதே இது இவை பழங்கள் அல்ல. ஓகே, அப்ப பழங்கள் அப்படிங்கிற வந்துச்சுனால அதை வந்து ப்ளூரல்ல நம்ம பன்மையில நோட் பண்ணணும். இப்ப இதுக்கு அடுத்து வர இன்ஃபர்மேஷன் தான் நம்ம புதுசா தெரிஞ்சுக்கிறது. இது என்ன, எத்தனை எத்துணை. இதென்ன பார்க்க ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்கு. அது எப்படி நம்ம இந்த 23ஆம் புலிகேசில நாகப்பதனி நாகப்பதனி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான் இதுவும் ஒன்னா இருக்க மாதிரி தானே இருக்கு. இதுல என்ன அப்படிங்கிற வித்தியாசங்களை நம்ம யோசிப்போம். எத்தனை என்பது எண்ணிக்கையை குறிக்கும்.
எண்ணிக்கையை குறிக்கும் அப்படின்னா எத்தனை நூல்கள் வேண்டும் அப்படிங்கிறது இந்த எத்தனை இங்க கரெக்டா போட்டுக்கலாம். ஏன்னா நூல்களை நம்மளால எண்ண முடியும். அப்ப எது கவுண்டபிள் கான்செப்டோ அங்க வந்து நம்ம என்ன சொல்லுவோம், எத்தனை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவோம். புரிஞ்சுங்களா? அதே இது வந்து பலர்பால் அப்படிங்கிறது எண்ணிக்கையா இருந்தாலும் எத்தனைங்கிற வார்த்தை எதுக்காக யூஸ் பண்ணணும், என்ன கண்டிஷன்ல யூஸ் பண்ணணும். இப்போ ஏதாவது ஒரு நூல்கள் அப்படிங்கிறது இருக்கு. அதே போல வேற ஏதாவது ஒரு எண்ணிக்கை இந்த மாதிரி கவுண்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம காசு அப்படிங்கிறது கூட நம்ம காசு இதெல்லாம் பணம் இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். அப்போ அங்க நம்ம என்ன சொல்லலாம், எத்தனை அப்படிங்கிறது கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ எது கவுண்ட் பண்ணக்கூடியதோ அதை நம்ம என்ன சொல்லலாம், எத்தனை அப்படின்னு சொல்லலாம். இப்ப அடுத்தது பாருங்க, எத்துணை அப்படிங்கிறது என்ன கண்டிஷன்ல, எத்துணை என்பது அளவையும் காலத்தையும் குறிக்கக்கூடியது. இப்போ அளவு அப்படின்னா ஒரு ஒரு இதுல ஒரு குடுவையில ஒரு பாத்திரத்துல தண்ணி வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப இதுல வந்துட்டு எத்தனை தண்ணி இருக்கு, எத்தனை அளவு தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, 1 லிட்டர் 2 லிட்டர் இந்த மாதிரி 3 லிட்டர்னு ஏதாவது இருக்கலாம். அங்க நம்ம என்ன சொல்லணும், எத்துணை அளவு தண்ணீர் உள்ளது அப்படின்னு சொல்லணும். அதே இது இன்னொன்னு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ எத்துணை பெரிய மரம். இப்ப நீங்க நல்லா கவனிங்க சார், மரம்ங்கிறது எண்ணக்கூடியது தானே அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிக்கலாம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அதோட சைஸ சொல்றாங்க. ஓகே, அப்ப மரம் இருக்கு அப்படின்னா எத்துணை பெரிய மரம். இப்ப நம்ம சைஸோட மரத்தோட அடியில இருந்து அந்த கிளை எவ்வளவு பெரிய ஹைட்ல இருக்கு அப்படின்னு நம்ம நோட் பண்ணிட்டு இருக்க முடியுமா, எண்ணிக்கை வந்துட்டு கவுண்ட் பண்ண முடியுமா? அப்ப ஹைட்டை வந்து நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன சொல்றோம், எத்துணை பெரிய மரம் அப்படின்னு சொல்றோம். அதே இது காலத்தையும் நம்ம குறிக்கும் போது இப்ப எத்துணை ஆண்டு பழமையானது. அப்ப ஆண்டு அப்படிங்கிறது ஒரு காலத்தை குறிக்கக்கூடியது. ஓகே, ஆண்டு அப்படிங்கிறது ஒரு காலத்தை குறிக்கக்கூடியது. அதனால அங்கேயும் நம்ம என்ன பண்றோம், எத்துணை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்ல தன்மை முன்னிலை சாரி தன்மை தன்னிலை முன்னிலை படர்க்கை இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தது இதுலயுமே வந்துட்டு ஒருமை பன்மைன்னு வரும்போது என்ன வரும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. நான் வந்தா ஃபாஸ்டா ரிவைஸ் பண்ணலாம். நான் வந்தா அல்லேன், நாம் வந்தா அல்லோம், நீ வந்தா அல்லை, நீவீர் வந்தா அல்லீர், அவன் வந்தா அதாவது ஆண்பால் வந்துச்சா அல்லன், அவள் வந்துச்சு அப்படின்னா அல்லல், அவர் வந்துச்சு அப்படின்னா அல்லர். நெக்ஸ்ட் அஃது அப்படின்னு வந்துச்சுன்னா அன்று, அவை அப்படின்னு வந்துச்சுன்னா அல்ல. ஓகே, ஸோ இது நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது சம்பந்தமா தான் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, இது போக தான் தாம் இந்த ரெண்டு எப்படி மாறு அப்படிங்கிறத இங்க நோட் பண்ணியிருப்பாங்க. இது பயிற்சி என்னென்ன நம்ம பயிற்சி பண்ணுங்கிறது. இப்ப இங்க என்ன, தாம் தான். தான் அப்படிங்கிறது ஒருமை, அது எப்படிலாம் மாறும் அப்படி சொல்றாங்க, தான் தன்னை தன்னால் தனக்கு தனது. அதே போல தாம் அப்படிங்கிறது ஒரு பன்மை, அது எப்படி மாறும், தம்மை தம்மால் தமக்கு தமது இந்த மாதிரி மாறும். அடுத்து லாஸ்ட்ல எத்தனை எத்துணை இது ரெண்டும். ஓகே, அப்ப எத்தனைங்கிறது எண்ணக்கூடிய ஒரு பொருட்களோட வேல்யூ தெரியும் போது அங்க எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லுவோம். எண்ண முடியாத அதோட அளவுகளையும் காலத்தையும் குறிக்கக்கூடியத நம்ம என்ன சொல்லலாம், எத்துணை அப்படிங்கிற சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ஒருமை பன்மையில தெரிஞ்சுக்க வேண்டியது. கண்டிப்பா இந்த ஒரு வீடியோல நீங்க நல்ல இந்த ஒருமை பன்மை சம்பந்தமான இன்ஃபர்மேஷனை முழுமையா நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளவுதான் இருக்கு. இதை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னாவே போதும். கண்டிப்பா உங்களால இந்த ஒருமை பன்மை சம்பந்தமா எத்தனை கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ ஒரு மார்க் கன்ஃபார்மா உங்களால எடுக்க முடியும், கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நல்லா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிருங்க. அதே போல உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. சார் நான் இதை நல்லா தெளிவா நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க சார், இந்த அளவுக்கு எனக்கு இதுல ஒரு சில டவுட்லாம் இருந்தது, கிளாரிஃபை ஆயிடுச்சுங்க சார். இந்த மாதிரி உங்களோட பாசிட்டிவான ஒரு கமெண்ட்ஸை நீங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா எனக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும், மற்ற ஸ்டூடெண்ட் பார்க்குற ஸ்டூடெண்ட்க்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ அதுல நல்ல இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமா பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ அதனால உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை இங்கே கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்க. அதே போல இந்த வீடியோஸ் இதெல்லாமே பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நம்மளோட பேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம பேட்ச் இந்த சண்டே தான் லாஸ்ட் டேட்டு. தமிழ் மேக்ஸ் முயற்சி திருவினையாக்கும் பேட்ச் அப்படி போயிட்டு இருக்கு. தமிழ் பிளஸ் மேத்ஸ். அடுத்து இது கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜென்ரல் அதாவது ஜிகே
ஓகே, ஜென்ரல் நாலேஜ். ஸோ இதுக்குரிய பேட்சும் போயிட்டு இருக்கு. அதே போல மேத்ஸ் மட்டும் எனக்கு போதுங்க சார், எனக்கு கடல் கணித புக்காக இருக்கட்டும், அதே போல் மற்ற ஸ்கூல் புக்காக இருக்கட்டும், டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய மாடல்ஸாக இருக்கட்டும், எனக்கு இது ரிலேட்டடான மேக்ஸ் மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதும். அப்போ மேக்ஸ் பேட்ச்னு ஏதாவது அவைலபிளா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸ் பேட்சும் போயிட்டு இருக்கு. இந்த சண்டே தான், ஓகேங்களா. ஸோ இந்த சண்டே லாஸ்ட் டேட்டு. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் குயிக்காக அந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ தமிழ் சம்மந்தமாக நம்ம மார்னிங் எப்பயுமே 5 மணிக்கு லைவ் கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற எப்பப்பெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் மோஸ்ட்லி ஒரு 80% லைவ் கிளாஸ்லேயே நான் நிறைய கிளாஸஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக அவங்களால ஆன் த ஸ்பாட்லேயே நிறைய லேர்ன் பண்ணிக்க முடியும். என்ன டவுட் இருந்தாலும் உடனே கிளியர் பண்ணிக்க முடியும். அதுபோக மேக்ஸ் ரெக்கார்டட் வீடியோஸு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. லாஸ்ட் பேட்ச் அதை நல்லாவே யூஸ் பண்ணியிருந்தாங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இது சம்மந்தமாக பேட்ச் சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 8940472040 இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எவ்வளோக்காலும் நீங்கள் பேட்சில் குயிக்காக நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட் இருக்குது. ஸோ நல்லா இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.